விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை சாப்பிடும்போது வெண்ணெய் மாதிரி கரையும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு கப் பச்சரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த பச்சரிசி மாவுனா 2-3 நிமிஷத்துக்கு சூடு மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வானல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு கெட்டியான பால், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் வறுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வெந்து கெட்டியானது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் வேர்க்கடலையை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3/4 கப் வெல்லம், 5 ஏலக்காய் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. வேக வச்ச மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மாவை சாஃப்டா பசஞ்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து தேவையான மாவு எடுத்துட்டு பட்டர் ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாவை வச்சு மாவுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஃப்ளாட்டான கப்பை வச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கப்பு முடிய மாவு மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவுலாம் எடுத்துக்கோங்க. மாவுக்குள்ளே பூரணம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொழுக்கட்டை மாவை ஸ்டீமரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா செம்ம சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.